தங்கச்சி வாக்கப்பட்டு போவால, அப்ப அங்க போய் பாரு. அவளும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. அரசி அதெல்லாம் பண்ண மாட்டாளே. ஆமா, இந்த அரசி எங்கடா? ஆளைய காணோம் அவள. அவ உள்ள படிச்சுட்டாடாடாடா. நேரமே இல்லாத மாதிரி இப்பதான் படிப்பால. வேலை வாங்குவேன்னு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கா. அவளை அப்புறமா வச்சுக்கிறேன். இந்த பழனி முதல்லயே சொல்லியிருந்தா ஒரு எறா வாங்கி சமைச்சிருக்கலாம். என் சின்ன அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சதே எறாதான். அதுக்கு என்னமா, அவரோட மீசையே எறா மாதிரி தானே இருக்கும். எங்க சித்தப்பாவை கிண்டல் பண்றியா? ஏன் கிண்டல் பண்ணா கோச்சுப்பியா? 1000 தான் இருந்தாலும் ஒரு தாய் மாமன்டா. கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. சரிம்மா. ஆமா ஆமா, பெரிய தாய் மாமாதே. அப்படியே மடியில உட்கார வச்சு காதெல்லாம் குத்தி விட்டு தங்க நகையெல்லாம் போட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க. சீரெல்லாம் செஞ்ச மாதிரி போமா. இந்த 2 பேரும் வருவாங்கல்ல, 3 பேரும் வரிசையா போய் அவங்க மடியில உட்காருங்க. ஆமா, காது குத்தி விட்டு போவாங்க. கேட்டு பாத்துருவோம் வந்த உடனே. அடங்க மாட்டேங்கிறாளே. நீ வேற மீனா நீ என்னம்மா காலம் போன காலத்துல காது குத்துக்கு பிளான் பண்ற? சொன்னேம்மா, நீ வேற குத்தி விட்டுற போறாங்க. எல்லாம் சரியா இருந்திருந்தா எங்க அண்ணனுங்க வைரத்தோட போட்டிருப்பாங்க தெரியுமா? எப்ப ராஜி, எனக்கு இன்னொரு கிளாஸ் மோர் கொடுப்பா. டேய் சீக்கிரம் வெட்டுங்கடா. எப்ப ராஜி, உங்க அப்பா உங்க சித்தப்பா இவங்களெல்லாம் நம்பலாமா? நம்பலாமானா? புரியல மாமா. இல்ல கடைசி நேரத்துல வரலன்னு சொல்லிட மாட்டாங்களே. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? செஞ்சு வச்ச எல்லாத்தையும் சூடு பண்ணி நம்ம குடும்பமா ஒரு வாரத்துக்கு சாப்பிட வேண்டியதுதான். இல்லத்த வாய பாரு வாய. ஏய், அதெல்லாம் எங்க அண்ணனுங்க வருவாங்கடி. ஏண்டா கதிரு, உன் மாமனார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பெருசா எதுவும் பேசிக்க மாட்டாரு. ஆமா ஆமா, இந்த சின்ன மாமனார் இருக்காருல்ல, அதே மீசக்காரரு. அவர் ஏதாவது உரண்டு எழுப்பா இருந்தே ஒரு சந்தேகமா இருக்கு. டேய் டாக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். நானும் பீதி ஆகல மாமா. இன்னைக்கு பாருங்க எப்படி நம்ம 2 குடும்பமும் கலகலன்னு சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு.